இப்போல்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க சொந்த கிராமத்தை விட்டு வேறொரு ஊருக்கு போய் அவங்க அங்கே அடையாளத்தையும் மறந்து வாழ்கிறத எல்லா மனுஷங்கிட்டையும் பார்க்க முடியுதுங்க. சமீபத்தில் வாகை சூடவான்னு ஒரு படம். அந்த படத்தில் செங்கற்களையும் அதை செய்கிற தொழிலாளர்களையும் மையமாக வச்சு படம் எடுத்து தேசிய விருது கூட வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு நிஜ கிராமத்துக்கு தான் நான் உங்களை இந்த வீடியோ வழியாக அழைச்சிட்டு போகிறேன். ஒரே ஒரு சின்ன கிராமம்தான். அந்த கிராமம் சென்னை மாதிரி பெருநகரங்கள் பெருகிறதுக்கு காரணம்னா நம்ப முடியுதா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே சென்னைக்கு செங்கற்களை கொடுக்கறது இந்த கிராமம் தான். செங்கல்னா சாதாரணமாக இல்லைங்க. இங்கே மூளைக்கு செங்கல் சூளைகளை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு செங்கல் சூளைகளை இவங்க போட்டு அந்த கற்கள் மொத்தமாகவே அப்படியே கட்டிடம் கட்டவங்களுக்கு விற்பனை செஞ்சிடறாங்க. அப்படி இங்கே உற்பத்தி செய்கிற செங்கற்கள் குறிப்பாக புறநகர சென்னை வளர காரணமாக இப்போ கூட இருக்குங்க. பொதுவாக ஒரு ஆணோ பெண்ணோ 3 கிலோக்கும் அதிகமாக எடை இருக்கும் செங்கலை சாதாரணமாக நாம் ஒரு நாளைக்கு 10 முறை தூக்கி பார்த்தாவே கையெல்லாம் அப்படி வலிக்குங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அதை அப்படியே நியூ இயர் கேக் மாதிரி இயல்பாக கையாளுவாங்க. ஒரு டிராக்டர் முழுக்க இருக்கும் செங்கற்கள் 2000 எண்ணிக்கையில் இருக்குங்க. அப்படி இருக்கிற செங்கற்களை இவங்க 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஏற்றி இறக்கிடுவாங்கன்னா பாருங்கள். தேனீக்கள் போல அயர்ந்து உழைக்கும் இந்த கிராமத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த வீடியோ பதிவிட்டுறேன். இந்த அளவுக்கு வலிமிகுந்த வேலைகளை செய்கிறவங்க மட்டுமே இங்கே இல்லைங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்தில் விளையிற நெல் ரகங்களான பயிர் சாகுபடியும் அன்னன்னைக்கு காசாகிற காய்கறிகள் சாகுபடியும் சரி பங்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த கிராமத்தில் இன்னும் சிலர் பூக்கள் சாகுபடி கூட பண்ணுறாங்க. செங்கற்களை உற்பத்தி பண்ணுற ஊரில் வீடு கட்டி தரும் மேஸ்திரிகளும் சித்தாள்களுக்கும் பஞ்சம் இருக்குமா என்ன? அந்த அளவுக்கு நிறைய பேர் மேஸ்திரிகளாகவும் சித்தாள்களாகவும் இருக்காங்க. இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான நிலத்தடி நீர்மட்டம் பார்த்து தரவர் கூட ஒருத்தர் இருக்கார். அவரை இந்த கிராமத்தில் இருந்து பரவி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் தண்ணி பார்த்து கொடுக்க அழைச்சிட்டு போவாங்க.
இந்த கிராமத்தில் வன்னியர்களும் கோணர்கள் எனப்படும் யாதவர்களும் பெரும்பான்மையாக இருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் இந்த கிராமத்தோட பேரை இன்னும் சொல்லலையே, எப்போதாண்டா சொல்லுவேன்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு கேட்டுடுச்சு. குறிப்பாக இந்த கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி வட்டத்தில் இருக்குங்க. திருத்தணியை சுற்றி எத்தனையோ கிராமங்கள் இருந்தாலும் இந்த கிராமத்தில் இருந்து தான் தமிழ் கடவுளான முருகனுக்கு முதல்ல பட்டு சாத்துறாங்களாம். அதனால தான் என்னவோ அந்த பேரை இந்த ஊருக்கு நிலைச்சி முருகன் பட்டுன்றது நாளடைவில் மருவி முருகன் பட்டுன்று அதோட வரலாறை செங்கற்களாலும் நெல் மணிகளாலும் காய்கறிகளினாலும் மலர்களின் நறுமணத்தினாலும் சொல்லிக்கிட்டே இருக்குங்க இந்த முருகம்பட்டு கிராமம். இப்போது அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. நீங்கள் பார்க்குறது மேல் முருகம்பட்டு. மேல்னு ஒன்று இருந்தால் கீழ்னு ஒன்று இருக்கும்ல. கீழ் முருகம்பட்டு கிழக்கு திசையிலையும் மேல் முருகம்பட்டு மேற்கு திசையிலையும் இருக்குங்க. இப்படி இந்த முருகம்பட்டுகளை பிரிக்கிறது ரயில் தண்டவாளமும் தேசிய நெடுஞ்சாலையும் தாங்க.